அன்பார்ந்த நேயர்களே, இந்த மே மாதம் 2025 பலன்களை பற்றி இப்போது பார்ப்போம். முதலில் கிரக நிலைகள் பற்றி சற்று பார்ப்போம். இந்த 2025ஆம் ஆண்டின் 3 பெரிய கிரகங்களின் பெயர்ச்சி பற்றி முன்பே 2025ஆம் ஆண்டு பலன்களில் தனித்தனியாக நான் வீடியோ பதிவு செய்துள்ளேன். இருப்பினும் மார்ச் 29ஆம் தேதி சனி பெயர்ச்சியின் பின் முக்கியமான குரு பகவானின் பெயர்ச்சியானது மே மாதம் 14ஆம் தேதி ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். அதற்கு பின்பாக ஓராண்டு காலம் அங்கே நிலை பெற்று இருந்து அவருடைய ஆட்சியை செய்கின்றார். பெரிய கிரக பயிற்சியான 1.5 வருடங்களுக்கு ஒருமுறை நிகழக்கூடிய ராகு கேது பெயர்ச்சி மே மாதம் 18ஆம் தேதி நிகழ்கின்றது. இதன் விளைவாக வரவேண்டிய பல பலன்கள் ராகுவாலும் கேதுவாலும் அனைவருக்கும் கிடைக்க இருக்கின்றன. ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும், கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பெயர்ச்சியாகின்றார். இதுவே அனைத்து ராசிக்காரர்களுக்கும் ஓர் தாக்கத்தையும் நல்ல பல காரியங்களையும் நிகழ்வுகளையும் நடைபெற மூல காரணமாக அமையும் கிரகப்பெயர்ச்சியாக அமைகின்றது. இந்த அமைப்பை நாம் மனதில் கொண்டு அதன் பலன்களை இப்போது அவரவர் ராசிக்கு தகுந்தாற்போல் பார்ப்போம். அதற்கு முன் எனது சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இதன் மூலம் நான் ஆராய்ச்சியின் வழியாகவும் அனுபவத்தின் மூலமாகவும் கண்டறியும் இந்த ஜோதிட பதிவுகளை தாங்கள் உடனுக்குடன் பெற முடியும். தாங்கள் சப்ஸ்கிரைப் செய்தமைக்கு நன்றி. சரி, இப்போது மே மாத பலனை பற்றி பார்ப்போம். மீன ராசி நேயர்களே, மீன ராசி நேயர்களுக்கு என்ன சொல்கிறதுங்கிற லெவலில் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு 7.5 சனி ஒரே அழுத்தமாக இருக்குது. 7.5 சனி நடந்துக்கிட்டு இருக்குது. சரி, உங்களுக்கு 7.5 சனி விரைய சனி முடிஞ்சு இப்போ ஜென்மத்துக்கு வந்திருந்தாலும் உங்களுக்கு இந்த ஒரு 14 நாட்கள், அதாவது சூரியன் 2லிருந்து 3க்கு போகிற வரையிலும் உங்களுக்கு கொஞ்சம் அப்படியே நிதானமாக தான் இருக்கும். பெரிய ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்க முடியாது. அதே அழுத்தத்தில் தான் இருக்கும். ஏன்னா 12 விரயத்துலேருந்து ஜென்மத்துக்கு வந்துருச்சுனாலும் அலைச்சல்களும் அவதிகளும் ஒரு தவணைக்கு 10 தவணை அலையணும். ஒரு காரியமும் ஆகாது. நீங்கள் எங்கேயோ போவீங்க, ஒரு பணத்தை எதிர்பார்த்து போவீங்க, அவர் ஊருக்கு போயிடுவார், இல்லை 4 நாள் கழித்து தர்றேன்பார், இல்லை எனக்கு வர வேண்டிய பணம் வரலைங்க, இன்னும் 10 நாள் ஆகும் அப்படிம்பார். அது மாதிரி ஒரு அப்ளிகேஷன் கவர்மெண்ட் ஏதாவது ஒன்று போட்டிருந்தீங்கன்னா அது வெக்கேஷனுங்க, அந்த ஆஃபீஸில் லீவு, இப்போ ஒன்றும் பண்ண முடியாது, இன்னும் 1 மாதம் ஆகும், 15 நாள் ஆகும் அப்படிமா. எந்த ஒரு காரியத்திலும் உங்களுக்கு தடையும் தொந்தரவும் சிரமமும் ஏற்பட்டு கொண்டு தான் இருக்கும். ஏன்னா இப்போ காலகட்டம் அந்த மாதிரி இருக்குது உங்களுக்கு. சரி, அதுதான் அப்படி இருக்குது, சூரியன் அப்படி இருக்குது அப்படின்னா 14க்கு அப்புறம், அதாவது மே 14க்கு அப்புறம் கொஞ்சம் அதில் ரிலீஃப் கிடைக்கும். அதாவது 7.5 சனி நடந்துக்கிட்டு இருந்தாலும், விரயம் முடிஞ்சாலும், ஜென்மத்துக்கு வந்தாலும் பட்ட கஷ்டங்களில் கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்குங்கிறத தவிர ஒரு பெரிய ஒரு முன்னேற்றத்தை தாங்கள் எதிர்பார்க்க இயலாது. குரு 3லேருந்து 4க்கு போகிறாரு, சுகஸ்தானத்துக்கு போகிறாரு. அங்கே போகிறது மட்டும் இல்லாமல் தங்களுடைய 8ஆம் இடம், 10ஆம் இடம், 12ஆம் இடம் ஆகிய இடங்களை பாரி செய்கின்றார். அதன் மூலம் என்ன கிடைக்கும்னா உங்களுக்கு உடம்பு ரீதியாக இருந்த, மன ரீதியாக இருந்த அழுத்தங்கள் குறையும். தொழில் ரீதியாக கொஞ்சம், அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா 10 ரூபாய்க்கு வருமானம் வருதுன்னா 15 ரூபா செலவு இருந்தது, 10 ரூபாய்க்கு வருமானம் வந்தால் 12 ரூபா செலவுக்கு வரும். ஆக மொத்தம் வரவுக்கும் செலவுக்கும் ஈக்குவல் பண்ண முடியாத நிலை தான் போயிட்டுருக்கும். ஏதோ கொஞ்சம் சமாளிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுத்தும். 12 உங்களுக்கு விரயம் என்பது கையில் நீங்கள் வாங்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு அந்த செலவு காத்துக்கிட்டு இருக்கும். ஒரு 2000 ரூபா உங்களுக்கு இன்றைக்கி வருது அப்படின்னா உங்களுக்கு 3000 ரூபா செலவு முன்னாடியே நிற்கும். அதை வாங்கி அப்படி கைமாத்துற மாதிரி தான் இருக்குமே தவிர பையில் வைக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுத்தாது. ஆக மொத்தம் உங்களுக்கு இது விரயமாக ஓடிக்கிட்டே இருக்கும். பையன்களுக்கு, பெண்களுக்கு, தன்னுடைய குழந்தைகளுக்கு படிப்பு செலவுகள் மற்றும் பயிற்சி செலவுகள், வேலைக்கு அனுப்பி விடுறது, இந்த செலவெல்லாம் ரொம்ப ஆகும். ஆனால் அதே நேரத்தில் பையங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். பிள்ளைகளுடைய ஒத்துழைப்பு, அவர்கள் இப்போ சப்போஸ் அவங்க வேலைக்கு போனாங்கன்னா அவங்களுடைய ஆறுதல்,
வருவார்கள். அவங்க பெரும் பணத்தினால உங்களுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும். அதெல்லாம் இந்த நேரத்தில் கிடைக்கும். ஆக மொத்தம் எதை ஒன்றையும் நீங்கள் தற்போது சமாளிக்கக்கூடிய ஒரு நல்ல நிலையை உங்களுக்கு குரு பகவான் 3லிருந்து 4க்கு செல்வதன் மூலமாக அளிக்கின்றார். ஆக குரு பகவான் ஒருவர் உங்களுக்கு நல்ல பலனையும் நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் தரக்கூடிய வகையில் சஞ்சரிப்பதாலே தாங்கள் இப்போது ஒரு சுதந்திர காற்றை விடக்கூடிய ஒரு நிம்மதியை, மன அமைதியை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை பெறுகின்றீர்கள். 7.5 சனியில் விரயம் முடிந்து ஜென்மம் நடந்தாலும் அலைச்சல் பாடு இருக்கும். அதில் எந்த குறையும் இருக்காது. அலைஞ்சிக்கிட்டு தான் இருக்கணும், வேறு வழியே இல்லை. ராகு உங்களுக்கு 12ஆம் இடத்துக்கு போகுது. ஜென்மத்துக்கு இல்லை, ஜென்மத்திலேருந்து 12ஆம் இடத்துக்கு போகுது, விரயத்துக்கு போகுது. கேதுங்கிறவர் 6க்கு வராரு. அப்போது என்ன ஆகும்? உங்களுக்கு எல்லாமே எகிறுமுகராக இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் துடிச்சிக்கிட்டு இருந்தவன் ரொம்ப துடிப்பான். உங்கள்கிட்ட 10 ரூபா நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்குன்னா இதுவரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருந்தாலும் குரலை கொஞ்சம் வசதி பேசுவான். இது அனைத்திற்கும் உங்களுக்கு மருந்து அடிபட்ட இடத்திற்கு ஒத்தனம் கொடுப்பது போல் உங்களுக்கு குரு பகவான் 3லிருந்து 4க்கு சென்று 8, 10, 12 ஆகிய இடங்களை பார்வையிடுவதன் மூலமாக அவற்றும் நிவர்த்தியாகின்றது. ஆக இந்த மாதம் என்பது உங்களுக்கு திக்கி திணறி தடுமாறி கொஞ்சம் கொஞ்சமாக கையும் காலம் ஊனி போகிற மாதிரி ஒரு நிதானமான மாதமாகவே இருக்கும். நான் உங்களுக்கு சிறப்பாக சொல்லவில்லை என்று நினைக்க வேண்டாம். தங்களுடைய கிரக நிலை அவ்வாறு இருக்கின்றது. ஆகவே இவை அனைத்தையும் மனதில் கொண்டு மனதில் தன்னம்பிக்கையுடனும் தெய்வ வழிபாடுடனும் தாங்கள் செயல்பட்டு நிதானத்துடன் செயல்படுங்கள். வார்த்தையை விட்டுவிடாதீர்கள். வார்த்தை இந்த நேரத்தில் முக்கியம். வாய் வார்த்தையை நீங்கள் சிறிது நன்மைக்கு என்று நீங்கள் ஒரு வார்த்தை கூட சொன்னால் கூட அது உங்களுக்கே தீமையாக மாறும். ஆகவே பேச்சை குறையுங்கள். பேச்சை குறைத்து நீங்கள் நல்லதை செய்து வந்தால் சாமி தரிசனம், ஆன்மீக வழிபாடு இவற்றில் ஈடுபட்டு நீங்கள் தொழிலில் மட்டுமே கண்ணும் கருத்துமாக இருந்து வந்தால் உங்களுக்கு அது நல்ல முன்னேற்றத்தை அளிக்கும். இந்த மாதத்தை சிறப்பாக கடத்தி செல்ல அது ஒரு நல்ல நிலையை உண்டு பண்ணும். வாழ்க வளமுடன். வணக்கம். நன்றி.